கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துடைய முதல் மாதங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கர்மலித்த நிகழ்ச்சி கேட்டு யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் சொல்கிறேன், நீ ஒன்றும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். நீங்கள் வெளிநாடு புறப்படலாம், வெளியூர் போகலாம், வேலை நிமித்தம் போகலாம், படிப்பு நிமித்தம் போகலாம், எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், உடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாத. என்ன நடக்க போதோ, என்ன சம்பவிக்க போகுதோ அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக போங்க. ஆண்டவரை நம்பி நம்ம போவோம். யோசிப்பை பார்த்தீங்களா, அவனை என்னெல்லாமோ பண்ணாங்க, விற்று போட்டாங்க, குற்றம் சாட்டினார்கள், குறை சொன்னார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அடிமையாக இருக்கும்போது இருந்தார், கைதியாக இருக்கும்போது இருந்தார், ராஜாவான பின்பு இருந்தார். அதனால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாகவே இருந்துச்சு. ஆனால் உங்களுடைய காரியமெல்லாம் இந்த ஆண்டவர் கூட வந்து அதை சக்ஸஸ் ஆக்கி கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். அதனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தாவீது போன இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தாராம். போகிற இடத்தெல்லாம் கூட வந்து வெற்றி சிறக்க பண்ணுவார். போகிற இடமெல்லாம் கூட வந்து புத்திமானாய் நடக்க தேவன் நமக்கு என்ன செய்வார்? வேண்டிய ஞானத்தை, கிருபைகளை தருவார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறையாக கொண்டு போகப்பட்ட தானியேலோடு, அனனியாசரிய மிசாவேலோடு கர்த்தர் இருக்கவில்லையா? அதனால் நாம் எங்கே போனாலும் சரி, அவருக்கு இடம் முக்கியம் கிடையாது, நாம் தான் முக்கியம். ஆனால் உங்கள் கூட வருவார். வந்து அடிமைதான தேசத்திலே தானியேலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போனார். அனனியாசரிய மிசாவேலையும் என்ன செய்தார்? அந்த இடங்களில் கர்த்தர் உயர்த்தினார். அதனால் உங்கள் கூட வருவார். நம்ம கூட வருவதற்கு யாருக்கும் மனசும் இல்லை. அப்படியே மனசு இருந்தால் சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் நம்ம கூட இலவசமாகவே வந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ இந்த ஆண்டு தைரியமாக நீங்கள் போகலாம். வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலைக்கு போகலாம், தொழில் செய்ய போகலாம், திருமண காரியங்களுக்காக போகலாம், தனிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் போகலாம். ஆண்டவர் கூட வந்து நம்மளை உயர்த்துவார், புத்திமானாய் நடக்க செய்வார், மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.